என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் உன் இல்லம் தேடி ஒரு மாபெரும் சுப செய்தியை சுமந்து கொண்டு இதோ ஆவாசத்தோடு வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்த இந்த தாமரை மலரை நீ தொட்டுவிட்ட அந்த நொடியே உன் விதியின் சுழற்சி தலைகீழாக மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள். இத்தனை காலம் இருளில் கிடந்த உன் வாழ்க்கையில் இதோ ஒரு மகா ஒளி பிறந்து விட்டது. உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்லவே உன் அன்னை நான் இன்று உன் முன்னே நிற்கிறேன். உன் வாராகி அம்மாவை கண்ணார கண்டுவிட்ட பிறகு உன் நெஞ்சுக்குள் ஒரு யானை பலம் பிறந்திருக்கும் அல்லவா? அஞ்சாதே என் தங்கமே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கையில் உன்னை எவனாலும் அசைக்க முடியாது. என் பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ வாழும்போது சில கசப்பான உண்மைகளை உன் இரத்தத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். உன் மீது யாரேனும் கற்களை வீசினால் அதை கண்டு கலங்கி போய் முடங்கி உட்கார்ந்து விடாதே. உன் மீது வீசப்பட்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு கல்லையும் கவனமாக சேமித்து வை. உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் மிரண்டு போகும் அளவுக்கு அதே கற்களை கொண்டு உனக்கான ஒரு மகா சாம்ராஜ்யத்தை நீயே கட்டப் போகிறாய். மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு செல்கிறார்கள், மணிக்கணக்கில் வரிசையில் நின்று தெய்வத்தை வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தை திறந்து பார்த்தால் அங்கே அழுக்கும் வஞ்சகமும் பொறாமையும் தான் மண்டியிருக்கும். அடுத்தவன் வாழ்வதை பார்த்து பொறாமை படுபவனுக்கும் பிறர் அழிவில் இன்பம் காண்பவனுக்கும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் என் அருள் கிடைக்காது. என் தங்கமே, நீ கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நேர்மையாக நீ வாழ்ந்தாலே அதுவே நீ உலகத்தில் உள்ள அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று வந்ததுக்கு சமம். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் வாராகி தாய் நான் உன் இதயத்திலேயே என் கருவறையாக மாற்றிக்கொள்வேன். வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதுதான் மிக உயரிய சொத்து. அந்த புரிதல் இல்லாத உறவில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அது குப்பைக்கு சமம். உன் வேதனைகளை யாராலும் உணர முடியாது. நீ கடந்து வந்த முள்பாதைகளை இந்த உலகம் அறியாது. உன் வாழ்க்கையை குறை சொல்கின்ற எவனுக்கும் நீ படும் கஷ்டத்தில் ஒரு துளியை கூட தாங்கும் திராணி கிடையாது. அதனால் மற்றவர்கள் பேசும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுத்து உன் மனதை நீயே ரணமாக்கிக் கொள்ள வேண்டாம். என் செல்லமே, மனிதர்கள் எல்லோரும் அவரவர் சுயநலத்துக்காகவும் தேவைக்காகவும் தான் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காரியம் முடிந்ததும் உன்னை அடையாளம் தெரியாதது போல் கடந்து போய்விடுகிறார்கள். அவர்களின் பொய்யான சிரிப்பையும் பாசத்தையும் உண்மையென்று நம்பி நீ ஏமாந்து போகாதே. யாரிடம் பழகினாலும் ஒரு எல்லையோடு இரு. உன் வாராகி என்னை நான் உனக்கு சொல்லும் மிக முக்கியமான கட்டளை இதுதான். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுப திருப்பம் ஏற்பட போகிறது. அதற்கு முன்னால் உன்னை சுற்றியிருக்கும் சகுனிகளை நீ அடையாளம் கண்டு ஒதுங்கி தள்ள வேண்டும். உனக்காக நான் எதையும் செய்வேன் என்று சத்தியம் செய்பவர்களை மட்டும் நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைக்காதே. அன்போடு இருப்பதில் தவறில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பிழைக்க உனக்கு கொஞ்சம் சாணியக்குத்தனமும் புத்திசாலித்தனமும் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு பிரச்சனையையும் சிங்கத்தின் பலத்தோடு எதிர்கள். யார் எந்த நேரத்தில் உன்னை காலை வாரி விடுவார்கள் என்று தெரியாது. நீ ஒரு சிறிய குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அது உண்மையான சொர்க்கம். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் நீ இரவு முழுவதும் தூங்காமல் தவிப்பது என் இதயத்தை உலுக்குகிறது. தேவையற்ற ஆசைகளும் அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்த ஆடம்பர செலவுகளும் தான் உன்னை இந்த சேற்றில் தள்ளியது. ₹1 செலவு செய்யும் முன்பாக அது மீண்டும் உன் கைக்கு வரும் வழி இருக்கிறதா என்று யோசி. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் உன் கைகள் நீளட்டும். அனாவசியமான செலவுகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்கு. என் செல்லமே, உன்னை யாரிடமும் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் தான் மலரும். உனக்கான காலம் வரும்போது நீ இமயமலையை விட உயரமாக எழுந்து நிற்பாய். இந்த உலகமே ஒரு நாள் அழியப் போகும் மாயைதான். இதில் பழகும் மனிதர்கள் மட்டும் எப்படி நிலையாக இருப்பார்கள்? யார் உன்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் உன்னால் தனிந்து நின்று ஜெயிக்க முடியும் என்கிற வைராகியத்தை உன் நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்.
இந்த மன உறுதி உனக்குள் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை எவராலும் அடிபணிய வைக்க முடியாது. மனநோய் என்பது உடலை விட உன்னை அதிகம் பாதிக்கும். துரோகிகளாலும் வஞ்சகமான வார்த்தைகளாலும் உன் மனதை நீயே நோயாளியாக மாற்றிக்கொள்ளாதே. மனம் தளர்ந்தால் உன் உடலும் பலவீனமாகிவிடும். என் தங்கமே, இதுவரை நீ இழந்தது அதிகம் என்பதை நான் அறிவேன். உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்திய போது எனக்கு ஒரு துணை இல்லையே என்று நீ தனிமையில் கதறி அழுதாய். ஆனால் உன் வாராகி என்னை நான் உனக்குள்ளேயே உன் மூச்சாக கலந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? உன் கண்ணீரை துடைக்க என் அபயக்கரங்கள் இதோ நீட்டுவிட்டன. உன் துயரங்களை வேரோடு அறுக்க என் உலக்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் கஷ்டங்கள் என்னும் பாறையை என் உலக்கையினால் இடித்து தவிடுபடியாக்குவேன். இனி உன் முன்னே இருக்கும் தடைகள் யாவும் தூசியாக பறந்துவிடும். உன் வாழ்வெனும் நிலத்தில் வறுமை என்னும் களைகளை என் கலப்பையினால் வேரோடு பிடுங்கி எறிவேன். அங்கே மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் விதைப்பேன். என் பாதம் உன் வீட்டு வாசலில் பட்டுவிட்டது. இனி அங்கே அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் மென்மையான குணம் கொண்டவன். மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்தால் உன் இதயம் உருகும். ஆனால் உன் இந்த நல்ல குணத்தையே மற்றவர்கள் உனக்கு பலவீனமாக மாற்றிவிட்டார்கள். உன் இரத்தத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இரு. ஒருவரை நம்புவதற்கு முன் 100 முறை யோசி. ஆபத்து வரும்போது உன் வாராகி என்னை நான் உனக்கு முன்னே வந்து நின்று உன்னை காப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உழுது எறியும். என் உலக்கை உன் வறுமையின் முதுகெலும்பை உடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதே. உன் முதுகின் பின்னால் மகா சக்தியாக நான் நிற்கிறேன். உன்னை தொட நினைக்கிற தீய சக்திகள் எல்லாம் என் கோபக்கடலில் கருகி சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு. தர்மத்தின் பக்கம் நில். மற்றதை உன் தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு ஒரு மங்கள செய்தி வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? அது உன் தொழிலிலோ அல்லது வேலையிலோ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு சொத்து பிரச்சனை அல்லது பணப்பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வரும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உன் தீராத நோய்கள் குணமாகி உன் உடல் வைரம் போல உறுதி பெறும். என் அருளாசி பெற்ற உனக்கு இனி எதிலும் தடை இருக்காது. எங்கு சென்றாலும் வெற்றி உன்னை தேடி வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் கொள்ளாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. என் பாதங்களை மட்டும் பற்றிக்கொள். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த உலகம் ஒரு மாயை நிறைந்தது. இன்று உன்னை புகழ்ந்து பேசுவார்கள். நாளை உன்னை பழித்து பேச தயங்க மாட்டார்கள். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர். நீ சாதாரணமானவன் அல்ல. என் அருளாசி பெற்ற ஒரு மகா சக்தி நீ. உன் சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை நல்வழியில் பயன்படுத்த உன் இல்லத்தில் எப்போதும் ஒரு அகல் விளக்கு ஏற்றிவை. அந்த அகல் விளக்கின் ஒளியை போலவே உன் வாழ்வும் பிரகாசிக்கும். என் அன்பு மகனே, மகளே, அம்மா நான் எப்போதும் தான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ எத்தனையோ முறை ஏங்கி கேட்டாய். இதோ உன் காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் வீசப்போவது இன்பத் தென்றல். உன் துக்கங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். நீ எதை நினைத்து என் பாதத்தில் கண்ணீர் விடுகிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உன் பாதையை நான் செப்பனிடுகிறேன். நீ நடக்கப் போகும் பாதையில் முட்கள் இருக்காது, மலர்கள் மட்டுமே இருக்கும். என் வாராகி அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் நீ வந்துவிட்டாய். இனி உன்னை ஒரு சிறு காற்று கூட தீண்ட முடியாது. என் பாதுகாப்பு இருக்கும் வரை உனக்கு அழிவே கிடையாது. வறுமையும் கவலையும் இனி உன் வாசப்படியை தாண்டாது. செல்வமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும். நீ இழந்த அனைத்தையும் நான் வட்டியும் முதலுமாக திருப்பித் தருவேன். உன் மானத்தை காப்பேன். உன் மரியாதையை உயர்த்துவேன். என் பிள்ளைக்கு இந்த உலகம் தலை வணங்கும் காலம் வந்துவிட்டது. நீ கவலைப்படுவதை விட்டுவிடு. உன் வாராகி அன்னையின் நாமத்தை சொல்லி உன் காரியத்தை தொடங்கு. வெற்றி நிச்சயம் உனக்கே. என் முழு ஆசையும் சக்தியும் உனக்கு துணையாக இருக்கும். கலங்காதே, பயப்படாதே. உன் வாராகி தாய் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.
அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என் செல்லமே. இந்த வரத்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மனின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. யாருக்கும் துரோகம் நினைக்காமல் எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன் அன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாம உன் வேலையில மட்டும் கவனமாயிரு. அதுவே எனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பார்கள், எல்லாம் உனக்கு அருகில் நிற்கிறார்களே, ஒன்றுமில்லாத நான் பின்னால் நிற்கிறேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளிவேஷத்துக்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களை கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளையெல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிர் செய்ய போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிகச் சிறப்பானதை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கிற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கும் கோவப்பட வேண்டுமோ அதற்கு கோவப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியிலிருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அகிலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்துப்பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களே ஓடி போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளித் தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ படும் அவமானங்கள் எனக்கு தெரியும். ஊர் சிரித்த சிரிப்பும் உறவுகள் காட்டிய வெறுப்பும் என் இதயத்தில் வடுவாக பதிந்துவிட்டது. உன்னை எள்ளி நகையாட்டியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி பிடிப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உன் வீட்டு வாசலில் இனி வறுமைக்கு இடமில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடுபடியாகும். என் கையில் இருக்கும் உலக்கை உன் கர்ம வினைகளை தகர்க்க காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நீ தேடிய நிம்மதி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள் தீர்ந்து ஒற்றுமை பிறக்கப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கை பயணம் என்பது கரடு முரடாகத்தான் இருக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் உன் வழியில் விளக்கமாக இருப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறும் போதெல்லாம் என் பெயரை உச்சரி. என் உருவத்தை உன் மனக்கண்ணில் திறந்து உன்னை கீழே விழவிடாமல் தாங்கி பிடிக்கும் பாதுகாப்பான கையாக நான் இருப்பேன்.
பிறர் உன்னை ஏமாற்றியது உனக்கு வழியை தந்திருக்கலாம், ஆனால் அது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. உன் அறிவையும் உன் தாயின் வழிகாட்டுதலையும் நம்பு. உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நட்பெயரையும் நான் உனக்கு நிச்சயம் பெற்றுத் தருவேன். என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணான விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட என் பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறிச் செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனி ஆள் அல்ல. உன் பின்னால் இந்த மகாசக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புதுத்தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதிலிருந்து வேரோடு புடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செய்யப்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்டு நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உறக்கம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கு நல்வழி காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். நிமிர்ந்த நன்னடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலைமை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நட்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப் போகின்றன. உன் வார்த்தைகளில் இனி ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவருக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளித்தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும். என் தங்கமே, காலம் கனிந்து விட்டது. உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக இயங்கு. உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் முட்கட்களை நான் என் உலக்கையால் உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது
செப்பனிடப்படுத்திவிட்டது. தடுமாற்றமில்லாத பயணத்தை தொடங்கு. இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் துளங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் நான் மீற மாட்டேன். நீ என் ரத்தம், என் உயிர். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறையப் போகின்றன. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன் இதயத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு வெற்றியை தருவேன். கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் ஆழ் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு தெரியும். பல இரவு தூக்கமில்லாமல் நீ தவித்த தவிப்புகள் எனக்கு தெரியும். உன்னுடைய தவிப்புகள் வீண் போகாது. உன் வீட்டின் மூலைகளில் நீ சிந்திய கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். பிரிந்த உறவுகள் சீரும். நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் கையில் தகல விடுவேன். இது உன் வாராகி அம்மனின் சத்திய வாக்கு. நீ எதை செய்தாலும் என் அனுமதியோடு செய். உனக்கு ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது என் அன்பு பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையில் முட்கள் அதிகம் இருந்தன. ஆனால் இனி உன் பாதை மலர் மெத்தையாக இருக்கும். உனக்கு விரோதியாக குழி பறித்தவர்கள் தாங்களே அதில் விழுவார்கள். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் கௌரவத்துக்கு பங்கம் விளைவிப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீயே விரைவில் உணர்வாய். அது என் அருள். அந்த ஒளியில் தீய சக்திகள் அனைத்தும் பொசுங்கி போகும். நீ ஒரு மாபெரும் சக்தியின் பிள்ளை என்பதை ஒருபோதும் மறக்காதே என் தங்கமே. உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி மெருகேற்றலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும்போது உன் தாய் நான் அருகிலிருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமிதப்படுவார்கள். உன் புகழ் எட்டு திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருளாசி. உனக்கு என்றும் குறைவில்லாத செல்வம், ஆரோக்கியம் மற்றும் தீர்க்காயுள் கிடைக்க நான் ஆசிர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன் என் செல்லமே. உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் கவலைகள் அனைத்தையும் இந்த வாராகியின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் கடமைகளை தளர்வின்றி தொடர். இருளுக்கு பின் ஒளி வருவது நிச்சயம். அதுபோலவே உன் சோதனைகளுக்கு பின் மாபெரும் வெற்றியினை நான் உனக்கு காத்திருக்கச் செய்கிறேன். உன் நம்பிக்கையே உனது ஆயுதம். என் அருளே உனது கவசம். எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் உன் தாயின் கரம் உன்னை பிணைந்திருக்கும் வரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காலத்தின் மாற்றத்தில் உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் முத்துக்களாக மாறி உன் வாழ்வை அலங்கரிக்கும் காலம் தொலைவில் இல்லை. விதியின் மதியால் வெல்ல துணியும் என் குழந்தைக்கு துணையாக நான் என்றும் முன்னே நடப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். மனதார வாழ்த்துகிறேன். உன் வாழ்வு வளம் பெறட்டும். என்றும் உன் நிழலாக நான் இருப்பேன்.